மாதுளம்பழம் உரித்து சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு பிடிக்காது. அதனால் வந்துட்டு ஜூஸ் தான் வந்துட்டு போட்டு குடிப்பேன். ஜூஸ் வந்துட்டு போட்டு குடிச்சிட்டு மதியம் லஞ்சுக்கு ரெடி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மேராக்காவும் கீரையும் வந்துட்டு இருந்தது. அந்த ரெண்டையும் பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். நைட்டுக்கு அடை தோசை சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா பயிர் வகையெல்லாம் வந்துட்டு எடுத்து வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வந்துட்டு ஊற வச்சுட்டேன். நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டேன். மதியத்துக்கு பார்த்திங்கன்னா மேராக்காய் சாம்பார் வச்சு மணத்தக்காளி கீரை பொரியல் தான் வந்துட்டு பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருந்தது. நைட் ஒரு 8 மணி போல் தான் பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு நான் வந்துட்டு நல்லா வந்துட்டு அரைச்சிக்கிட்டேன். அரைச்சி பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு உப்பு போட்டு கொஞ்சம் லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா வந்துட்டு அரைச்சி தோசை வந்துட்டு ஊற்றினேன். ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருந்தது. ஹெல்த்தி ஃபுட்டு வேறு. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அடை தோசை வந்துட்டு சாப்பிட்றேன். எனக்கே வந்துட்டு பிடிக்காது. ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் தான் வந்துட்டு செஞ்சுருந்தேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.